அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறேங்க. அதுக்கு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வச்சுருக்கேங்க. பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். இதை அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வச்சுருக்குறேங்க. இதை வந்து நம்ம நாலாக கட் பண்ணி தனித்தனியாக இதெல்லாம் பிரித்து வச்சுக்கணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. மெலிஸ் மெலிசாக கட் பண்ணாமல் இப்படி எதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெச்ஏ ஸ்டார் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சப்பாத்திக்கு புரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சப்பாத்திக்கு செய்கிறேன். இடியப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் மிச்சம் ஆகுங்க. இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ கேப்சிகம் இருக்குது. கேப்சிகமும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய கேப்சிகமாக இருக்குங்க. இது ஒன்றும் ஃபுல்லாக போட வேணாம், ரொம்ப காரமாக போயிடும். கால்வாசி போட்டால் போதும். இது அதே மாதிரி வெங்காயம் மாதிரியே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வெங்காயத்தை அதை வந்து அந்த முதல்ல காமிச்ச வெங்காயத்தையும் தக்காளியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். காய்கறிலாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபேன் வச்சுருக்கிறேன். தேவையான ஆயில் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. எல்லாமே போடணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதை வந்து பன்னீரை வந்து நான் வந்து முதல்லையே ஊற வச்சுருக்கேங்க. உப்புத்தூளும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு லைட்டாக போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டலாம். இதை அப்போ தான் கிரேவியில் போடும்போது உடையாமல் இருக்கும், முழுசாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். சாஃப்டாக இருக்கும் பண்ணிடலாம். கொஞ்சம் வேகமாக இருந்தாக்க குழஞ்சி போயிடும், உடைய ஆரம்பிச்சிடும். பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இப்படி நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும் பன்னீர். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பாதி வந்தால் போதும். வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கிட்டலாம். அதே ஆயிலில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. கல்பாசி எல்லாம் அவசியம் சேர்த்துக்கணும். மொத்தம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். பிரிஞ்சி இலையும் போடணுங்க.
வெட்டி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா கிரேவி நல்லா இருக்குங்க இப்படி சேர்த்தாக்க. கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும். தக்காளியும் அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மணம் வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ மற்ற மசாலா பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மல்லித்தூள் 2 மேஜர் வச்சுருக்கேங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டுங்க. இப்போ 4 பாதாம் 4 முந்திரி கொஞ்சமாக கசகசா வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. அது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும், திக்காக கிடைக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர் இப்போ சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி கசகசா இருக்குங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கசகசா இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க, பாதாமும் முந்திரியை மட்டும் அரைச்சிட்டு வந்தால் போதும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்குங்க கிரேவி பாதாம் முந்திரிலாம் போட்டால். இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரேவி பாருங்கள் நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷான மல்லி எல்லாம் கொஞ்சம் தூவிட்டுக்கிறேன். நான் லாஸ்ட்டாக வந்து பட்டர் போட்டுக்குவேங்க. முன்னாடி போட மறந்துட்டேன், லாஸ்ட்டாக போடுவேன். பட்டர் கண்டிப்பாக போட்டுக்கணும். எப்படி உடையாமல் இருக்கு பாருங்கள் பன்னீர்லாம். நம்ம வறுத்து எடுத்ததுனால நமக்கு உடையாமல் இருக்கு பாருங்கள்.
இதுக்கு நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். புரோட்டாக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இடியாப்பம், ஆப்பத்து எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்க்க மறந்துட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குவேன். கண்டிப்பாக பட்டர் போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு மாவு குழச்சி நான் 1 மணி நேரமும் ஊற வச்சுருந்தேங்க. சப்பாத்தி மாவு குழைக்கணும்னா ஆயிலு, பால் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம எண்ணெய் சேர்த்து அது மேலே நம்ம வந்து மேமாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற அதே மாதிரி சப்பாத்தி கிடைக்கும். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.